ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல மே மாத பலன்கள் பார்க்கலாம். இந்த மாதத்தின் கிரகநிலைகள்னு பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாய் பகவான், ரிஷபத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சுக்கிர பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான். இந்த மாதத்தின் சிறப்புகள் என்னென்னு பார்த்தா, மாதத்தின் முதல் நாளே நமக்கு சித்ரா பௌர்ணமி தினம், முழு பௌர்ணமி அன்னைக்கு தொழிலாளர் தினமும் கூட. உலகத்துல இருக்க அத்தனை பேரும் தொழிலாளர்கள் இல்லைன்னா யாருமே கிடையாது. இப்போ அத்தனை தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். சித்திரகுப்தர் வழிபாடு, பௌர்ணமி வழிபாடு, சந்திரன் வழிபாடு எல்லாத்துக்கும் பெஸ்டான டே. முருகன் கோயில்கள் எல்லாம் கோலாகல விசேஷம். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு முக்கியமான தினம் மதுரைக்கு முத்திரை பதிக்கும் சித்திரை திருவிழா. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் மதுரைக்காரவங்க சித்திரை திருவிழாவுக்கு கண்டிப்பா வந்துருவாங்க. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய அந்த ஒரு தினம். 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகிற நாள். 28ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி தினம். அன்னைக்கு பக்ரீத் பண்டிகை. உலகம் முழுவதும் வாழும் அத்தனை இஸ்லாமிய நண்பர்களுக்கும் பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். 30ஆம் தேதி நமக்கு வைகாசி விசாகம். சொல்லவே தேவையில்லை. அறுபடை வீடுகள்ல முருகனுக்கு அபிஷேகம், அலங்காரம், காவடி. அன்னைக்கு முக்கிய விரத நாள். இனி 12 ராசிகளுக்குமான ராசி பலன்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. விவேகமும் சமயோஜித புத்தியும் கொண்ட மிதுன ராசிக்காரர்கள், இந்த மாதம் உங்க ராசிநாதன் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. 12ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் உங்க ராசியில அமர்ந்திருக்காரு. உங்க ராசிநாதன் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. பரிவர்த்தனா யோகம் வேலை செய்யும். அப்ப உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கே வந்துருவாரு. 12ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துக்கே போயிடுவாரு. அந்தந்த வீட்டுக்கு ஆட்சி பலம் கிடைக்கும். 12ஆம் இடத்துல அமர்ந்த புதன் பகவானால படிக்க போறீங்க, கல்வி கிடைக்க போகுது, பணம் கிடைக்க போகுது, டிராவல் பண்ண போறீங்க. ஜென்ரலா யாருடைய ராசிநாதனும் 12ஆம் இடத்துல மறையக்கூடாதுன்னு ஒரு ஜென்ரல் பாயிண்ட் இருக்கு. ஆனா புதனுக்கு 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் கிடையாது. புதனுக்கு மறைவு ஸ்தானம் ஏற்ற இடம்னு கூட சொல்லலாம். ஏன்னா புதன் பகவான் மறைஞ்சது ஒரு விதத்துல உங்களுக்கு யோகம்தான். சூரியனோட சேர்ந்து மறைஞ்சிருக்காரு. சோ நிறைய பேருக்கு வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு, வேலைக்காக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு, ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. சோ சூரியன்னா அதிகாரம். அப்போ ஒரு போஸ்டிங் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. இப்போ டிரான்ஸ்பர் வித் ப்ரமோஷன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இந்த நேரத்துல. சோ நீங்க நார்மல் ஒரு ஃபேமிலி மேனா இருந்தா கூட உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். 5க்கும் 12க்கும் அதிபதியான சுக்கிர பகவானும் உங்க ராசியிலே இருக்காங்க. ஒரு விதத்துல இவ்வளவு நாள் ஜென்ம குருவால ஒரு அனுபவம் சேர்த்துட்டு இருப்பீங்க. சில இடத்துல அவமானப்பட்டிருப்பீங்க, நோயினால பாதிக்கப்பட்டிருப்பீங்க, ஹெல்த் இஷ்யூ இருந்திருக்கும், இல்ல கடன் நிறைய இருந்திருக்கும், இல்ல நீங்க எங்க போய் சம்பந்தப்பட்டாலும் எங்க போய் பேசினாலும் உங்க பேச்சு எடுபடாம இருந்திருக்கும். உங்களை சில பேரு நீங்க அட்வைஸ் பண்ண 10 பேர் கூட உங்களுக்கு ஒரு ஆள் அட்வைஸ் பண்றக்கூடிய சிச்சுவேஷன் வந்திருக்கும். சோ இதெல்லாம் கடந்து வந்திருப்பீங்க. குரு பகவான் ஒரு விதத்துல நம்ம ராசியிலே அமர்ந்திருக்காது திக்பலம்னு சொல்லுவோம். அப்ப 10 குடையவரும் அவர் தான். அப்ப தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் நீங்க விழுந்துடல, குரு பகவான் உங்களுக்கு எடுத்துடல. உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் தான் பொறுப்பு. அவர் 7ஆம் இடத்தை பார்த்துட்டு தான் இருக்காரு. பாதகாதிபதிங்கிற விஷயத்துல அவர் என்ன செய்யணுமோ, என்ன அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கணுமோ கொடுத்தாரு. ஆனா அதே குரு பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணாம அந்த இடத்த விட்டு நகர மாட்டாரு. அவர் உங்க ராசியில இருந்து நகர்ந்து தனஸ்தானத்துக்கு போறதுக்குள்ளவே நீங்க அனுபவித்த அத்தனை மோசமான அனுபவங்களையும் மாற்றி கொடுக்கறதுக்கு ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் போவாரு. அதே மாதிரி குரு பகவானும் சுக்கிர பகவானும் உங்க ராசியிலே இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு பணம் கிடைக்கும். 11ஆம் இடத்து அதிபதி லாபஸ்தானத்து அதிபதி லாபஸ்தானத்துல ஆட்சியா இருக்காரு. 6 கூடையவரும் அவர் தான். அப்ப 6ஆம் இடம்னா என்னங்க? நோய், கடன், வம்பு, வழக்கு நம்ம நிறைய சொல்லுவோம். அப்ப அந்த பாசிட்டிவ் விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்க ராசிநாதனும் 6ஆம் இடத்தை பாக்குறாரு, சூரியனோட சேர்ந்து பாக்குறாரு. அப்ப கண்டிப்பா கிடைக்கும். ஜூன் மாதம் குரு பெயர்ச்சி. குரு பயிற்சியில இருந்து உங்களுக்கு நல்ல காலம்னு சொல்ல முடியாது. குரு பயிற்சிக்கு முன்னாடியான இந்த மே மாதமே உங்களுக்கு ஒரு பொற்காலம். இந்த மாதத்துல இருந்தே உங்களுடைய பாத்துல, உங்களுடைய ரூட்ல 1000 வாட்ஸ் பல்ப் போட்டாச்சு. பிரகாசமான பாத்து நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். கவலையே தேவையில்லை. இனி நம்ம பாதை சிங்க பாதை. 5க்கும் 7க்கும் அதிபதியானவர்கள் உங்களுடைய ராசியிலேயே, சுக்கிரனும் குருவும் உங்க ராசியிலேயே. நிறைய பேருக்கு இந்த டைம்ல ஒரு புது லவ், ஒரு காதல் மலரும். திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு லவ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 30 வயசு ஆயிடுச்சுங்க, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கூட அப்பெல்லாம் இல்ல, இதுவரையும் இல்ல அப்படின்னா கூட இந்த மாதம் ஒரு காதல் மலர வாய்ப்பு இருக்கு. இந்த காதல் திருமணத்திலையும் முடியும். அல்லது லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய மேரேஜ்க்கான பேச்சுவார்த்தை இந்த மாதம் நீங்க பண்ணலாம்.
6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்தை பாக்குறதும், உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்தை பாக்குறதும் உங்களுக்கு கண்டிப்பா வெளிநாடு தொடர்பு கிடைக்கும், ஃபாரின் வருமானம் உண்டு, ட்ரேட் பண்றவங்களுக்கு இந்த டைம்ல நல்லது, இவ்வளவு நாள் லாஸ்ல இருந்தவங்க இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க போகுது, கோயில் திருப்பணியில ஈடுபட போறீங்க, கோயில் காரியம் செய்ய போறீங்க, தெய்வ அனுகூலம் அதிகமா இருக்கு இந்த மாதம். ஒரு பெரிய மனித தொடர்பு இந்த மாதம் கிடைக்கும், பெரியவங்களோட ஹெல்ப் கிடைக்கும். ஏன்னா பெரிய மனுஷன்னு சொல்ற குரு பகவான் ராசியில இருந்து 11ஆம் இடத்து அதிபதி லாபாதிபதி லாபத்துல ஆட்சியா இருக்கிறனால அதே லாபாதிபதி 6ஆம் இடத்தை பார்த்து 5ஆம் இடத்தையும் பாக்குறாரு. 5 கூடைய சுக்கிர பகவான் உங்க ராசியிலே அமர்ந்திருக்காரு. அப்போ உங்க மனசு பிரகாசமாகும், உங்க மனசு ஒரு தெளிவு கிடைக்கும், ஆள் மனசுல இருந்த கஷ்டங்கள் விலகும். நிறைய பேருக்கு உங்களுடைய வீடு மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதியும் புதன் தான், அவர் 12ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அப்ப வேலைக்காக ஃபேமிலியோட சேர்ந்து ஷிஃப்ட் ஆகி வேற ஊருக்கு வேற பிளேஸ்க்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். செவ்வாய் பகவான் மேஷ வீட்டுல ஆட்சியா இருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பாக்குறாரு, புது வரவுன்னு சொல்லக்கூடிய இடத்த பாக்குறாரு. உங்களுக்கு நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு, உங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு ஆப்டா சாதகமா இருந்ததுன்னா இந்த டைம் ஒரு கரெக்டான டைம். அதுவும் யூனிஃபார்ம் சர்வீஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. பெரும் பணத்துக்கு அதிபதியான குரு பகவானும் அன்றாட தேவைக்குரிய பணத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவானும் சேர்ந்து உங்க ராசியில இருக்காங்க. அப்ப பணத்துக்கு எந்த கஷ்டமும் இல்ல, அல்லது பணத்தை இழந்தவங்களும் பணத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கும் இந்த டைம் ஒரு டேர்னிங் பாயிண்டா அமையும். உங்களுடைய 5ஆம் இடத்துக்கு குரு பகவானின் பார்வை, 5ஆம் இடத்து அதிபதி உங்க ராசியிலேயே 5ஆம் இடத்துக்கு செவ்வாய் பகவானின் பார்வை. நிறைய பேர் மிதுன ராசிக்காரர்களுக்கு குழந்தைக்காக ஏங்கி சஷ்டி விரதம் இருந்தவங்களுக்கெல்லாம் செவ்வாய் பகவான் ஆட்சியா இருந்து பார்க்கக்கூடிய இந்த டைம்ல உங்களுக்கு அந்த முருகனே ஆண் குழந்தையா பிறப்பாரு. வைகாசி மாதம், வைகாசி விசாகம், முருகனுக்கு உகந்த நாள். எத்தனை பேருக்கு நீங்க கேட்ட அந்த குழந்தை பாக்கியம், குழந்தை வரம் கிடைக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. கர்மகாரகன் சனி பகவான் 10ஆம் இடம் கர்மஸ்தானம். சோ அந்த இடத்துல கர்மகாரகன் நிக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு குழந்தைய கொடுப்பாரு. இவ்வளோ நாள் ஏதோ ஒரு விதத்துல நீங்க போய் சம்பந்தப்படுற ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுடைய 5 கூடைய சுக்கிர பகவான், உங்களுடைய 9 கூடைய சனி பகவான் சேர்ந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பாக்குறாங்க. அப்ப பூர்வ புண்ணிய பலனும் பாக்கியம் செய்த பலன்களும் 7ஆம் இடம், நீங்க போய் எங்கெல்லாம் சம்பந்தப்படுறீங்களோ அங்கெல்லாம் உங்களை காப்பாத்தும். சோ நீங்க இந்த மந்த் கவனமா இருக்க வேண்டிய விஷயம்னா 6ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பாக்குறாங்க, சூரிய பகவான் பாக்குறாங்க. சோ 6னா வயிறு, வயிற்று பகுதியில கவனமா இருக்கிறது நல்லது. கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. போனை கட் பண்ணிட்டோம்னு நினைச்சிட்டு அவங்கள பத்தி திட்டுறது, இந்த மாதிரியான வேலைகள் கவனமா இருக்கிறது நல்லது. 3 குடையவன் 12ல புதனோட சேர்ந்து. சோ ஏதாவது ஒரு இடத்துல டாக்குமெண்ட்ல ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி நார்மலா ஒரு ஜெராக்ஸ் ஷாப் போனா கூட டாக்குமெண்ட் விஷயத்துல கவனமா இருக்கிறது நல்லது. இந்த டைம்ல நீங்க பண்ற ஒவ்வொரு சிக்னேச்சரும் யோசிச்சு பண்ணணும். ஒரு லேண்ட் வாங்க போறேன், ஒரு வீடு வாங்க போறேன், ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ண போறேன்னா ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு முடிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு சீட்டு குலுக்கி போட்டு டிசிஷன் எடுக்கிற பழக்கம் இருக்கும், மிதுனராசிக்காரர்களுக்கு நிறையவே இருக்கும். சோ உங்களுக்கு மனசு குழப்பமா இருந்துச்சுன்னா உங்க குலதெய்வத்தை நல்லா ப்ரே பண்ணிட்டு அப்படி நீங்க கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டைம்ல நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு கையெழுத்தும் ரொம்ப முக்கியம். 5ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய குலதெய்வம் உங்க ராசியிலே அமர்ந்திருக்காங்க, சுக்கிர பகவான், மகாலட்சுமி. சோ இந்த மாதம் முழுக்க மகாலட்சுமி வழிபாடும் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடும் செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுக்கான அமோகமான ஒரு பொற்காலம். படிச்சுட்டு இருக்க மாணவ மாணவிகளுக்கு நீங்க கேட்ட கல்வி, நீங்க கேட்ட கோர்ஸ் சூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க கேட்ட மார்க் கிடைக்கும். ஏன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து 12ஆம் இடத்துல. சோ ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அத்தனை மாணவ மாணவியரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, இவ்வளோ நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது. குரு பயிற்சியும் வந்துருச்சு, புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து 12ஆம் இடத்துல, 5ஆம் இடத்து அதிபதி உங்க ராசியில. அப்ப உயர்கல்விக்கு நீங்க கேட்ட இடத்துல சீட் கிடைக்கும், நல்ல மதிப்பெண் கிடைக்கும். 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்க புதன் பகவானால நல்ல மதிப்பெண் கிடைக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் நிர்மலா இரோஜி. நன்றி, வணக்கம்.